நெறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்றது என்னன்னா, லீவு நாள்ல எங்க பசங்க ஹோம்வொர்க் பண்றதே இல்லைங்க. காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஹோம்வொர்க் பண்ணல, ஸ்டேஷனரி வாங்கலன்னு சொல்லிட்டு, லாஸ்ட் மினிட்ல அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க, எங்களையும் டென்ஷன் பண்றாங்கன்னு சொல்றது தான். இதுக்கு ஒரு சின்ன தீர்வா, நீங்க அவங்களுக்கு லீவ் டேஸ்ல ஒரு டைம் டேபிள் போட்டு குடுங்க. ஒரு டேபிள் மேலயோ, இல்ல நோட் பேட்லயோ எழுதி வச்சுடலாம். அவங்க ரெஃப்ரெஷ் ஆகி, குளிச்சு, சாப்பிட்டுட்டு அவங்க படிக்க உட்கார்ந்தா, உடனே 4 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. 6 மணி நேரம் ஹோம்வொர்க் பண்ணணும் அந்த சொல்றதுக்கு பதிலா, மத்தியானத்துக்குள்ளார இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டா அவனுக்கு ஃப்ரீ டைம் நீ விளையாடலாம்னு சொல்லும்போது 2 மணி நேரம் செய்கிற ஹோம்ஒர்க்கை கூட குயிக்காக அவங்க முடிச்சுட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுறது நம்ம கண் கூட பார்த்துக்க முடியும். அதே மாதிரி மார்னிங் வந்துட்டு மெயின் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஆஃப்டர்நூன் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸான சப்ஜெக்ட்ஸாக கொடுங்க. அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ண வேண்டியது நம்ம கடமைங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு திரும்பவும் அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ண வைங்க. தேவையான நோட் புக்ஸு ஸ்டேஷ்னரி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிறதுக்கு பழகுங்க. கண்டிப்பாக பழகிப்பாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கை சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சதுங்க. நாம் அதை கொண்டாட கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷ பூக்கள் நிறைஞ்ச பூங்காவாக மாறிடும். சிலருடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத, நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள் நடந்திருக்கலாம். நாம் நம்ம மனசை உறுதியான நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறது மூலிமா அதை ஈஸியாக நம்மளால் மறந்துடவும் முடியும், கடந்து வரவும் முடியும். நம்ம நிகழ்காலத்தில் சந்தோஷமாகவும் வருங்காலத்தை முன்னேற்றத்தை நோக்கியும் பயணிக்கவும் நமக்கு பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்பவே உதவுதுங்க. இதற்கு தேவையான டிப்ஸும் கைடன்ஸும் உங்களுக்கு தேவையா? காண்டாக்ட் பண்ணுங்கள் 7639494202. நான் ரேகா ரவிக்குமார் ஃப்ரம் இஸ்மா டீம். தேங்க்யூ.